முதலிலே வயதிற்குத்தான் முதலிடம் யாரா இருந்தாலும் பெரியவங்க முதல்ல மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஆமா. கண்ணன் உன்னை விட வயதிலே உயர்ந்தவர். ஆனால் அவரே பானத்தை விடட்டும். சரி மாமா, சற்று பொறுத்து பார்க்கட்டும். கையில் அடித்தே குருட்சேத்திர பூமியில என்ன ஒரு பேர் இறைச்சல் கேட்கிறது? பேர் இறைச்சல் என்பது குறைச்சலாக போய்விட்டது. என்ன காரணம்? கண்ணன் விடுத்த நாகாஸ்திரம் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஆவண கவி வந்தது கொள்வதற்கு நான் விட முடியுமா? பக்கத்தில் நாம் அமர்ந்திருந்தோம் அல்லவா ரதம், எமது வலது திருப்பாதத்தால் 11 அங்குல பூமியை அழுத்தினேன். ஒரு ரதத்தை 11 பூமியை அழுத்திய காரணத்தால் தலைக்கன்று வந்தது, தலை பாகையோடு போனது. சொல்லுவாங்க ஆமா, குழந்தை மயிரில தப்பிச்சா என் குழந்தை, என்னுடைய தலைக்கு வந்து தலைமாடு போச்சுடா குழந்தை அப்படின்னாங்க. அதனால் தேர்தட்டின் சிகரத்தை கவி செல்கிறது நாகம். அது என்ன செய்கிறது என்பதை கண்மகாராஜினி அச்சத்தை கொலைமத்திரம் அர்ஜுனன் சிரத்தை கொய்யலாம் என்றுதான் நீங்கள் வெடித்தீர். சென்று பூமிக்கும் வானத்திற்கும் ஆவென்று கவலாம் என்று சென்றீர். அருகிலே கண்ணவரான் இருந்தார். 11 அங்குலம் பூமியை ஆக்கிவிட்டதினாலே அர்ஜுனன் சிறந்தான் கிடைக்கிறது. அர்ஜுனன் சிறம் கிடைக்கவில்லை. மறுமுறை வெட்டாயானால் எங்கிருந்தாலும் ஆகாயத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் கொண்டு வந்து உன் பாதத்தை சேர்க்கின்றேன். 1000 கலப்பால் உண்டே ஆகையால் உன்னை நான் பேசுறேன் வர அர்ஜுனன் மீது கடை தொட்டேன். நீ எங்கேயாவது எடுத்து போனாலே தாய் பொதுவாக அளிக்க 2 வரம் கொடுத்து வரும். அர்ஜுனன் மீது ஒரு கடைக்கு மேல் மருந்தினை விட மாட்டேன். ஒரு வரமும் பஞ்சமாண்டவரிலே 5 பேரிலே அர்ஜுனன் ஒருவனை தவிர மற்றவனை கொல்ல மாட்டேன். ஒரு வரம் 2 வரத்தின் பிரகாரம் அர்ஜுனன் மீது இனிமேல் விட மாட்டேன். அப்படி இருந்தாலும் உண்டை வீட்டுக்கு செய்ய மாட்டேன். இருந்தாலும் நான் இப்போதே உன் தேர்தட்டிலே என் பணத்தை மோதி இப்போதே விடுகின்றேன். மீது
ஞானியாக இருக்கிறார். குருட்சேத்திர ஊழில் இருக்கின்றார். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தற்காப்புக்கு 32 ஆயுதத்தில் ஏதாவது ஒரு ஆயுதம் தேவை. வேட்டைக்கு செல்லும் வேடுவர்கள் கூட உறங்கி கிடக்கும் மிருகத்தை கொல்ல மாட்டார். சாதாரண ஒரு அம்பை தொடுத்து பிறகு தட்டி ஓடவிட்டு மற்றொரு அம்பை தொடுப்பார். நாம் செய்யக்கூடிய போர் தர்ம போராக இருக்க வேண்டும், அதர்மத்தில் ஈடுபடக்கூடாது. அதனால் கொள்வது தவறு. அஞ்சலிகம் என்று சொல்லக்கூடிய கணையை கொடுத்து இருக்கக்கூடிய ஆயுதத்தை பெற்றுக் கொடுத்து பாடா பார்க்கலாம். இந்த கை கருத்து கொடுத்துத்தான் பழக்கம். நாஞ்சி பழக்கம் கிடையாது. புரிஞ்சா சண்டை செய். உயிர் போயிட்டா பரவாயில்லையா? அது போனா பரவாயில்ல. நான் கூட கும்பாஷேகம் நடந்ததா? சால மண்ணு போட்டு வைப்பா. நாம் என்று சொன்னால் அது நன்மை பெயர்க்கும். நான் என்று சொன்னால் அது ஆணவத்தின் முடியும். என்ன இது? அர்ஜுன் விடுத்தான் கடை. 2 கணைகள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் தைத்தது. மீதமுள்ள கணைகள் கழுத்திலும் உடலிலும் மலர் மாலையாகவே காட்சியளிக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு காரணம். தானம் என்பது 32 தானங்கள். அதிலே அன்னதானத்தை தவிர்த்து 31 தான தர்மத்தை கர்ணன் செய்திருக்கின்றபடியினால் தர்ம தேவதை கட்டுப்பட்டிருக்கிறார். அந்த தர்ம தேவதை அவருடைய உடலை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் கர்ணன் இதுவரையில செய்து வந்த 31 தான தர்மத்தை தாரை வார்த்தை பெற்றுவிட்டால் கர்ணனுடைய ஆவியானது புரியும். ஆனால் இப்படி செல்ல முடியுமா? வயோதிக பிராமண வேடம் தரித்து கர்ணன் இதுவரையிலே செய்து வந்த 31 தான தர்மத்தையும் தாரை வார்த்தை பெற்று வருகிறேன். யாசகம் பெற்றதில்லை. ஆனால் அப்பேற்பட்ட கர்ணன் மரணத்தை தருவாயில் தங்களால் என்ற காணிக்கையை கொடுத்து அந்த தீர்த்தத்தை தெரிந்து கொண்டால் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவமெல்லாம் விளங்கி புண்ணியம் காசிக்கு சென்று வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நோய் வாயிலிருந்து விடுபடலாம். முதல் சான்றோர்கள் வரை சொல்லப்பட்டது. காணிக்கை கொடுத்து
யார் வந்து ஆதரிப்பார் அந்த வேலையே அளிக்கின்றே நானே தர்மமே அளிக்கின்றே கணவன் மனைவியும் பிள்ளையுமாக சேர்ந்து இல்லை என்று சொல்லாத அளவுக்கு அன்னதான பலனை கொடுங்க. அந்த பிறகு சாலோக சாமிப சாரூப சாயுச்சம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி என்று சொல்லக்கூடிய முக்தி மோட்சத்தை அந்த பிறவிலே கொடுக்கிறேன். சுவாமி, அப்படி என்றால் இதோ அடுத்தவர் ஓடி வந்து ஐயா கமலகார ஆகினே அன்னச்சாலை இருக்கிறது என்று கேட்டு அதோ இருக்கிறது பாரு என்று 2 விரலை நீட்டினேன். ஒரு விரல் அவர் உண்டவருக்கு புண்ணியம், காட்டினவருக்கு எனக்கு புத்தவரையிலே பால் செல்கிறது. இந்த பாலை வைத்து என் உயிரை பற்றிக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, நமது பெருமைக்குரிய காஞ்சி மாநகரம் இன்னும் பிள்ளையார் பாளையம் திரு வேகம்பன் தெரு 5 தெருவில் சேர்ந்த அருள்மிகு பாஞ்சாலியம்மன் அங்கிரி வசந்த உற்சவ விழா நமது மகாபாரத புலவர் திருவாளன் முத்துகணேசன் ஐயா அவர்களால் வெளிப்படையாக்கப்பட்டு இந்த மகாபாரதம் 10-11 நிதி வசதி இந்த நாடகத்தை கொடுத்து எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு 3 தாய் குரல் போல் கேட்கிறது என்ன விதிவசம் வந்தது என் தாய்க்கு? தர்மராஜா, நாங்கள் 5 பேரை நிலவில் இருக்கிறோம். என்ன தாங்கள் கேட்பது நியாயம்தான். எழுந்து இறந்து கிடப்பவர் இழுவத்தான் கர்ணன். ஏன் அழுகுறாங்கன்னு நீ கேக்குற? கர்ணன் அதை நான் சொல்வதை விட தாய் சொன்னால் அது சால சிறந்தது. அவர் ஏன் தாயிடத்திலே செல்வங்களா யாரை பார்த்தா தெரியலையா? அம்மா அம்மா, இந்த இடத்திலே 14 இழிவுக்கான கொண்டு விட்டேன். ஆனால் எனக்கு என்னிடத்திலே வந்து பாராட்டவர்கள் இல்லாமல் அந்த இழிவுல கண்ணனை அவனிடத்திலே போய் அழுகின்றாயே, என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்கள். ஐயா, தர்மா, அம்மா, எதற்காக அழுகின்றாய் அம்மா? ஐயோ, அவன் யாரோ வருவதில்லை அப்பா. யார் அவன்? உங்கள் 5 முந்தி பிறந்தவள் என் மகன் கர்ணனடா. இதனால் வரைந்தும் இந்த உண்மையை எப்படி நீ சொல்லாமல் இருக்கலாம்? அது தாயானி. கோபால், படுமோசக்காரா, அட
என்னுடைய கரத்தால் என்னுடைய அண்ணனை மறிய செய்து விட்டேன். இதற்கெல்லாம் காரணம் அர்ஜுனா ஏய், தர்மா பொறுங்க. ஏன் மாமா? மகாபாரதம் சரி, மகாபாரதம் அனைத்தும் காரணம் நான் தான். மரணத்தை கலங்கிடும் விஜயா. மாமா அதை பத்தி கலங்காத. மாமா நாகலாம் வேணாம். ஏனென்றால் சீக்கிரமா முடி. மணி பார்த்தலாம் 8 மணி வரைக்கும் அல்ல செவ்வாய் மணி. கலங்காது. அனைத்துக்கும் காரணம் நான் தான். ஒன்றும் அறியாதவர்கள் தாய். அண்ணா மகாபாரதத்திலே கர்ணன் என்ற ஒரு மாவீரன் இருந்தார். இருந்தார். மகாபாரத யுத்தம் நடத்த முடியாது எனக்கு தெரியும். ஆகையால் கார்த்திகை மிஞ்சிய மதியம் கிடையாது. கர்ணனுக்கு மிஞ்சிய சண்டையும் இல்லை. கர்ணன் ஒருவன் மாண்டு விட்டார். மாண்டு விட்டா. அப்பதான் நம்ம மகாபாரத நடத்தணும்னு நான் நடத்திய நாடகம். இளமையிலே தூர்வாசருக்கு பணிவிடை செய்து பெற்றெடுத்த பிள்ளைதான் அவர். அதனால் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் அண்ணன் பீமன் என்ன ஒரு முறை தாரி இருக்கின்றார். உன்னுடைய கருத்தை அப்படியா? என் அண்ணன் பீமன் அண்ணா, இப்படிப்பட்ட இழிவான வேலையை செய்திருக்கின்றாரே. ஆமா. அப்படி செய்யலாம் கோபால். அதானே. தமிழ் குறைக்கலாமா? ஐயோ, அண்ணா, கோபம் குறைக்கிறா. அண்ணா, உன்னுடைய முகத்தை பார்க்கிறேன். என் முகத்தை பார். என்னை பார். நான் ஒன்று உரைக்கிறேன். என்ன? எப்பொழுது உனது தாய் இப்பேற்பட்ட உண்மையை மறைத்தார்களோ, ஆமா, இனி முதற்கொண்டு நீங்கள் சொல்வதற்கு முன்பு நானே சொல்லிவிடுகிறேன். ஏன் மாமா அப்படியா? அடாது மழை விடாது பெய்தாலும் ஆனா பற்றிக் கொள்ளம்மா. உங்களுடைய கணவருக்கு தாம்பலம் கொடுத்து அனுப்பினாய் அல்லவா? தாம்பலம் தவறுப்பதே நினைத்தேன். உமது கணவன் எதிராளி பானம் பட்டு யுத்தகத்தை மாண்டு விட்டார். நான் 17 நாள் போர் வரைக்கும் அந்த தோல்வியை தவிர வேற